நேர்களே, இன்றைக்கு மாற்று குரலுக்காக நான் சர்வதேச செய்தியினுடைய சாராம்சத்தை பேச காத்திருக்கிறேன். மிக முக்கியமாக நாங்கள் இங்கே பார்ப்பது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று இரவு, அமெரிக்க நேரம் நேற்று இரவு 9 மணி, இன்று காலை இந்திய நேரம் 6:35 அளவிலே அவர் பேசினார். அவருடைய பேச்சில் போர் நிறைவுற்றதா, இந்த போரில் யாருக்கு வெற்றி என்பதை நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான பேச்சின் சாராம்சம். உலகத்தில் இருக்கும் எல்லா மீடியாக்களும் அமெரிக்க அதிபர் என்ன சொல்ல போகிறார் என்று எதிர்பார்த்திருந்த நேரத்தில் 19 நிமிடங்கள் மட்டும்தான் திரு ட்ரம்புடைய பேச்சு அமைந்திருந்தது. வெறும் 19 நிமிடங்கள் மட்டும்தான். இந்த 19 மணி நேரத்தில் 19 நிமிடத்தில் அவர் சுருக்கி கொண்டது ஏன்? பொதுவாக அமெரிக்க அதிபர் ரொம்ப அதிகமாக பேசக்கூடியவர், அதிகமாக கிண்டலும் கேலியும் பேசுவார், யாரை திட்டுவதாக இருந்தாலும் அதிகமாக பேசுவார். அப்படிப்பட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வெற்றியை கொண்டாடுவதற்கு 1.5 மணி நேரமாவது அவர் பேசியிருக்கணும், அல்லது 2 மணி நேரமாவது பேசியிருக்கணும். குறைந்தபட்சம் 1 மணி நேரம் பேசக்கூடியவர் 19 நிமிடத்தில் தன் பேச்சை அவர் முடித்து கொண்டது அமெரிக்கா வெற்றி பெற்றதா, இல்லை இந்த போரில் களமுனையிலே அவர்களுடைய பின்னடைவா என்பதை நாம் யூகிக்கக்கூடியதாக இருக்கிறது. அது உங்களுடைய யூகத்துக்கும் விட்டு விடுகிறேன். கடந்த 33 நாட்களுக்கு முன்பு அமெரிக்கா போரை ஆரம்பிப்பதற்கு முன்பு அவர்களுடைய வசனங்களை நாம் இங்கே நினைவூட்ட வேண்டும். அப்போது மட்டுமில்லை, இடையிலும் கூட அவர்கள் சொன்னது, நாங்கள் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவோம், ரெஜிம் சேஞ்ச் என்ற வார்த்தையை இஸ்ரேலும் சொன்னது, பெஞ்சமினும் சொன்னார், இவர் ட்ரம்பும் சொன்னார். அதாவது ஆட்சி மாற்றம். அங்கே இருக்கிற கொமேனிகளை எல்லாம் நீக்கிவிட்டு, ஐஆர்ஜிசியுடைய ஆட்சியை நீக்கிவிட்டு, நாட்டிலே ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்திவிட்டு புதிய ஆட்சியை கொண்டு வருவோம் ஒன்று. ஆனால் இந்த 33 நாட்கள் போரில் 18,000 23,000 என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு தாக்குதல்களை நடத்தி, கப்பல்களை கொண்டு நிறுத்தி, விமான தாக்குதல்களை கொண்டு வைத்து, ட்ரோன்களின் தாக்குதல்கள், டொமோஹாக் ஏவுகணைகள் தாக்குதல்கள், பங்கர் பஸ்டர் குண்டுகள் தாக்குதல்கள், இப்படி பல முறை தாக்குதல்களையும் நடத்தியும் இதுவரை அவர்கள் ஏன் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை? முதலாவது கேள்விக்கு அமெரிக்கா அதில் தோல்வி அடைந்திருக்கிறது என்பதுதான் முக்கியம். வெளியே இருந்து கொண்டு வெள்ளை மாளிகையிலிருந்து பேசுவது வேறு, மேலிருந்து குண்டு போடுவது வேறு. என்னதான் மேலிருந்து குண்டு போட்டாலும் வெற்றி என்பது களமுனையிலே அவர்கள் உள்ளே நுழைந்து தாங்கள் வெற்றி பெற்ற இடங்களை தக்க வைப்பது. இதுதான் ஆட்சி மாற்றத்திற்கு அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட உறுதி. அதற்கு பிறகு அவர்கள் விரும்பும் ஆட்சி ஏற்படுத்தி வெளியே வருவது. ஆனால் இங்கே எதுவுமே நடக்கவில்லை. வெள்ளை மாளிகையில் இருந்து மட்டும் அவர் பேசி கொண்டிருக்கிறார். ஆக அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றம் என்ற சொல் அங்கே நடைபெறவில்லை. இரண்டாவதாக, ஈரான் ஹெர்மூஸ் வளைகுடாவை தன் கைவசப்படுத்தியது. ஆனால் அதை நாங்கள் கைப்பற்றி விடுவோம் என்று அவர் ரொம்ப துரிதமாக வேகமாக பேசினார். ஆனால் ஹெர்மூஸ் வளைகுடாவின் நிலை இன்றைக்கு என்ன? ஹெர்மூஸ் வளைகுடா கைப்பற்றப்பட்டிருக்கிறதா? இந்த மாதிரி சில கேள்விகள் நமக்கு எழுகிற போது, ஹெர்மூஸ் வளைகுடாவிலே இப்போது வசூல் செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள். கப்பலுக்கு $2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், $2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள். ஹெர்மூஸ் வளைகுடாவிலே காப்பாற்றுவதற்கு வாருங்கள் என்று நேட்டோ படைகளை அழைத்தார்கள். ஜெர்மனோ, இத்தாலியோ, ஸ்பெயினோ, இங்கிலாந்தோ, இந்த மாதிரி நாடுகள், எந்த நாடுகளும் அமெரிக்காவோடு நாங்கள் வர மறுத்துவிட்டோம், எங்களுக்கும் அமெரிக்காவுக்கு இந்த போருக்கும் சம்பந்தம் இல்லை. கேமர் என்ன சொல்கிறார்? இங்கிலாந்தினுடைய ஜனாதிபதி, இங்கிலாந்துடைய பிரதமர், த வார் இஸ் நாட் அவர்ஸ், இது எங்களுடையது போர் அல்ல, இந்த போரை நாங்கள் ஆரம்பிக்கவில்லை, அதுவும் நேட்டோ நாடுகளோடு ஒருவர் தாக்கினால் மட்டும்தான் நாங்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருக்க முடியுமே தவிர அமெரிக்கா போய் தாக்குவதற்கு நாங்கள் பொறுப்பாக முடியாது. ஏனென்றால் எங்களோடு எந்த கலந்தாய்வாயும் அவர்கள் செய்யவில்லை. கலந்தாய்வு செய்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான். இதில் எங்களுடைய வாரல்ல, இது எங்களுடைய போரும் அல்ல, நாங்கள் இதற்கு ரெஸ்பான்ஸ் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள்.
கடும் கோபமுட்ட அமெரிக்க அதிபர் நேட்டோக்கள் எல்லாம் காகித புலிகள், பயந்த கோழைகள், ஒன்றுக்கும் உதவாதவர்கள், அவர்களுக்கு நாங்கள் எவ்வளவோ பணம் கொடுத்திருக்கிறோம், எங்களுக்கு இடத்தை தர மறுக்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்ய மறுக்கிறார்கள், நாங்கள் நேட்டோவிலிருந்து வெளியேறப் போகிறோம். ஸ்பெயின் இடத்தை கொடுக்க மறுத்தது, அதை போன்று இத்தாலி மறுத்துவிட்டது, அதை போன்று யூகேயும் அதே நிலைதான். ஜெர்மன் கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொண்டார்கள். ஆக இந்த நிலையில் அவர்கள் தனித்து நான் மட்டுமே ஹெர்மூஸ் ஜலசந்தியை மீட்கப் போகிறேன் என்று சொன்னார்கள். நேற்றைய பேச்சில் ஹெர்மூஸ் பற்றி எதுவுமே பேசல. முதலாவது ஆட்சி மாற்றத்தை நாங்கள் ஏற்படுத்துவோம் என்று சொன்னவர் ஆட்சி மாற்றத்தை பற்றி பேசவும் இல்லை. ஹெர்மூஸை பற்றி அவர் எந்த வார்த்தையும் பேசவில்லை. இப்பொழுது நீங்கள் சொல்லுங்கள், இது அமெரிக்காவுக்கு வெற்றியா? மூன்றாவது விவகாரத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். மூன்றாவது விவகாரம், கர்கில் வழியாக உள்ளே இறங்கி தரைப்படையிலே வெற்றி பெறும். ஒன்று அசர்பைசானுள்ளே போகணும், பாகிஸ்தானுள்ளே போகணும், ஈராக்கிலிருந்து உள்ளே போகணும், எங்கிருந்துமே அவர்கள் போக முடியாது, ஆப்கனிலிருந்து உள்ளே போக முடியாது. ஆகவே 2500 எலைட் ஃபோர்ஸ் இருக்கிறது, 10,000 ஃபோர்ஸை நாங்கள் இறக்கி வெற்றி பெறுவோம் கர்கில் என்றெல்லாம் சொலவாடல்கள், வெறும் வாய்ச்சாவடல்களை விட்டு கொண்டிருந்த அமெரிக்க அதிபர் இங்கேயும் கூட பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறார். காரணம் என்னவென்றால், கடைசி வரை அவர் யாரையும் அங்கே இறக்குவதாக இல்லை. அமெரிக்காவுடைய எக்ஸ்பர்ட் சொன்னார்கள், எலும்பு கூட மிஞ்சாது. 10 லட்சம் பேர் காத்திருக்கிறார்கள். துணை இராணுவப்படை மட்டுமல்ல, இராணுவப்படைகள் மட்டுமல்ல, அவர்களுடைய பிராக்சிகள் ஏராளமாக காத்திருக்கிறார்கள். அது அவர்களுக்கு வாழ்வா சாவா என்ற போராட்டத்தில் நீங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆக இந்த முதல் கோல், இந்த மூன்றிலும் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை, ஹெர்மூஸை மீட்கவில்லை, கர்கில் தீவுகளில் இறங்கி கூட 90% நாட்டினுடைய பொருளாதாரத்திற்கு முதுகெலும்பாக இருக்கும் அந்த தீவையும் மீட்க முடியவில்லை, அபு மூசா தீவையும் மீட்க முடியவில்லை, கஷீம் தீவுகளையும் கூட அவர்களால் மீட்க முடியவில்லை. இது மூன்றாவது விஷயம். இப்போது அமெரிக்க அதிபர் என்ன சொல்கிறார்? 3 வாரத்தில் 2 முதல் 3 வாரம் நாங்கள் கம்ப்ளீஷன், எங்களுடைய போருடைய இலக்கை அடைந்து விட்டோம் என்று வீரவசனம் பேசும் காட்சியும் கூட பார்க்க முடிகின்றது. அமெரிக்காவுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, கடற்படைகளை அழித்து விட்டோம், தரைப்படைகளை அழித்து விட்டோம், அதே போன்று விமானப்படைகளை அழித்து விட்டோம், ஏவுகணை தளங்களை அழித்து விட்டோம், ஏவுகணைகளை அழித்து விட்டோம், அணு ஆயுதங்களை எல்லாம் அழித்து விட்டோம் என்று சொல்லிவிட்டு ஆளை விட்டால் போதும் என்று ஓடுவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்வதை வெற்றி என்று உலக வீடியோக்களும் அதை காட்டி கொண்டிருக்கிறார்கள். இது நகைச்சுவையிலும் பெரிய நகைச்சுவையாகத்தான் இருக்கின்றது. இப்பொழுது பெசஸ்கியான் அவர்கள் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறார். மசூஸ் பெசஸ்கியான் அமெரிக்க மக்களுக்கு, அமெரிக்கா தூண்டப்பட்ட நாடாக, சுயபுத்தி இல்லாத ஒரு நாடாக மாறி இருக்கிறது என்பதே அதன் கருத்து. அமெரிக்க அதிபர் பொதுவாக திறன் பெறக்கூடிய ஒரு நபர் அல்ல. பிறருடைய ஊசலாட்டத்திற்கு அவர் பொம்மலாட்ட நூல் பொம்மையாக அவர் மாறியிருக்கிறார். பெஞ்சமின் நெத்தன்யாகுவுக்கும் எங்களுக்கும் உள்ள பிரச்சனை உங்களுக்கு அல்ல, நாங்கள் எந்த நாட்டோடும் பகை கொண்டாடுவோர்கள் அல்ல, கலாச்சாரத்தின் மேன்மைகளை ஈரான் எப்போது பேணும், ஆகவே அமெரிக்கா மக்களுக்கு இது செய்தியை சொல்லிக் கொள்கிறேன் என கேவலப்படுத்தியிருக்கிறார் மசூஸ் பெசஸ்கியான். இதுதான் இந்த போர் முடிவுகிறதா, இந்த போரில் யார் வெற்றி என்பது மிக 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 முக்கியமான ஒரு செய்தியாகத்தான் நாம் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்காவினுடைய இந்த வெற்றி என்று அவர்கள் கூறினாலும் உண்மையிலே சர்வதேச ஆய்வாளர்கள் மிகப்பெரிய தோல்வியை அவர் சந்தித்திருக்கிறார்கள். இந்த தோல்விக்கு பின்னால் பல லட்சக்கணக்கான, கோடிக்கணக்கான பில்லியன் ரூபாய்கள் செலவாகி இருக்கிறது, உயிர் பலி இருந்திருக்கிறது. அமெரிக்காவுடைய 13 தளங்கள் மத்திய கிழக்கில் சவுதி, குவைத், துபை, கத்தர் போன்ற நாடுகளிலே, ஜோர்டானில், அதே போன்று பஹ்ரைன் மற்றும் ஓமனில் அழிக்கப்பட்டு விட்டது. இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வந்த பிறகு ஒட்டுமொத்த அமெரிக்காவினுடைய அரசியல் நிலை, அவர்களை நம்பியிருந்த நாடுகள் அனைத்துமே ஒரு முதலீட்டின் அடிப்படையில் பெரிய பின்னடைவை சந்திக்க போகிறது.
அமெரிக்காவை இதுவரை எல்லோருமே அமெரிக்கா பெரிய சக்கரவர்த்தி, அமெரிக்காவினுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், விமானங்கள், கப்பல்கள் எல்லாம் உலகத்தை அழித்து போடக்கூடிய வல்லமை உண்டது என்றெல்லாம் நம்பியிருந்தார்கள். ஆனால் மத்தியப்படுத்தப்பட்ட ஒரு சிறு தேசமாகிய ஈரான் அமெரிக்காவை துவம்சம் செய்து விட்டார்கள். அப்படித்தான் நாம் இதை பார்க்க வேண்டியது இருக்கிறது. கப்பல்கள் அனைத்தும் சென்று போய்விட்டன. எல்லா கப்பல்களும் ஆப்ரஹாம் லிங்கனிலிருந்து ஜெரால்ட் ஆர்ஃபோர்டு எல்லாமே ஓடிவிட்டது. அமெரிக்காவுடைய ஆயுத கிடங்கு ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டது. அமெரிக்காவால் உலகில் புகழாரம் சூட்டப்பட்ட வான் பாதுகாப்பு சாதனம் செயலிழந்து விட்டது. ஏன் திருப்பி சொன்னால் 1 மில்லியனுக்கு மேல் 1000 மில்லியன் என்கின்ற அளவிலே இருக்கக்கூடிய, கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த விமானங்களும் கூட F-35 சுட்டு வீழ்த்தப்பட்டது. F-15, F-16, F-18 ஹார்னட் போன்ற கூட சுட்டு வீழ்த்தப்பட்டது. இதற்கு காரணம் அவர்களிடத்திலே திட்டமிடுதல் அல்ல. அதாவது எப்படி வெனிசுவேலாவில் நிக்கோலஸ் மதுராவை தோல்வியடை செய்தார்களோ அதே நிலையிலே போன மாத்திரத்தில் வெற்றியை பறித்து செல்லலாம் என தவறான கணக்கும் தவறான தலைமையும் அமெரிக்காவுக்கு இவ்வளவு பெரிய தோல்வியை ஏற்படுத்தி தந்திருக்கிறது. அப்படித்தான் நாம் இதை பார்க்க முடிகின்றது. மீண்டும் அடுத்த செய்தியோடு சந்திப்போம்.